இனியாவுக்கு புது ஜோடி. ஈஸ்வரியிடம் நறுக்குன்னு ராதிகா கேட்ட கேள்வி மனம் மாறிய எழில். விஜய் டிவியில் ஒளிபரப்பு ஆகி வரும் பாக்கியலட்சுமி சீரியலில் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கான எபிசோடில் எழில் படத்தின் இசை வெளியீட்டு விழா சிறப்பாக நடக்கிறது. அப்போது ராதிகாவிடம் ஈஸ்வரி பிரச்சனை செய்ய அதற்கு ராதிகா சரியான பதிலடி கொடுக்கிறார். இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் ராதிகாவை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்த என்ன ஈஸ்வரி பாக்கியாவை திட்டிகிட்டு இருக்காங்க. அதற்கு பாக்கியா, இது என்னுடைய மகன் பட ஆடியோ ரீல்ஸ். எனக்கு பிடிச்சவங்க, என்னுடைய மகன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இதில் கலந்துக்கணும்னு நான் நினச்சேன். அதற்காகத்தான் அவங்கள வர வைத்தேன். வேறு எந்த விஷயமும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார். மறுபக்கத்தில் கோபி ராதிகாவிடம் எப்படி இருக்க என்று நலம் விசாரிக்க அதற்கு ராதிகா, நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கோபியிடம் நலம் விசாரிக்கிறார். அதோடு, இது உங்கள் பையனோட ஃபங்க்ஷன். இதில் அவன் முன்னேறுவதை பார்த்து சந்தோஷப்படுங்க. வேறு எதுவும் வேண்டாம் என்று சொன்னதும் கோபி சரி என்று அங்கிருந்து கிளம்பி விடுகிறார். அடுத்ததாக பாக்கியா, ஈஸ்வரி 2 பேரும் பேசிட்டு இருக்கிற இடத்திற்கு ராதிகா வருகிறார். அப்போது ராதிகாவிடம், அவனை மறுபடியும் மயக்கலாம் என்று பார்த்தியா அப்படின்னு ஈஸ்வரி கோவப்பட அதற்கு ராதிகா, நான் உங்கள் பையன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். மறுபடியும் அவரோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது என்று பதிலடி கொடுக்கிறார் ராதிகா. அடுத்ததாக எழிலிடம் கோபி பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்போது எழிலுக்கு இதுவரைக்கும் செய்த பிரச்சனைக்கு எல்லாம் கோபி மன்னிப்பு கேட்கிறார். அப்போது ராதிகா, வந்திருக்கிறாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுனீங்களா? எதுக்காக நீங்கள் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க என்று பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் ஈஸ்வரி அங்கு வருகிறார். நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு தான் நீங்கள் 2 பேரும் ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கீங்க என்று சொல்கிறார். பிறகு இனியா குடும்பத்தினரோடு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அப்போது ராதிகா போனில் பேசிக்கொண்டு இருக்கும்போது ராதிகாவையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க வர சொல்கிறார்கள். ஆனால் ராதிகா, நான் உங்களை ஃபோட்டோ எடுத்து தர்றேன் என்று சொல்லி ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருக்கிறார். அடுத்ததாக இனியா பாய் ஃப்ரெண்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வருகிறார். இருவரும் காதலோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பாக்கியா, ராதிகா, செல்வி 3 பேரும் சாப்பிட்டு கொண்டே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போது செல்வி, நீங்கள் கோபி சாரை விவாகரத்து செஞ்சிட்டீங்கல்ல, இனியாவது ஒரு நல்ல நபரை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ல, ஐயோ, இனி எனக்கு திருமணமே வேண்டாம், பட்ட பாடு போதாதா என்று ராதிகா சொல்கிறார். உங்கள் அக்காவும் அழகாக தான் இருக்காங்க, அவங்களுக்கும் இன்னும் வயசு இருக்குது, அவங்க விவாகரத்து செஞ்சுட்டாங்க, அவங்கள இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாமே என்று சொல்ல அதற்கு பாக்கியா, வேண்டாம், நான் ஏற்கனவே வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சிட்டேன், எனக்கு இனி நானாக இருக்கணும் என்பது தான் ஆசை என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். பிறகு ராதிகாவும் பாக்கியாவும் செல்வியிடம், உன்னோட புருஷன் தான் உன்னை ரொம்ப கொடுமை பண்ணுறானே, நீ அவனை விவாகரத்து செஞ்சுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கலாமே என்று கேட்டுக்கொண்டு இருக்க அதற்கு செல்வி, நான் அவரை விவாகரத்து செய்யலாம், ஆனால் நான் அப்படி செஞ்சுட்டா அவரை யாரும் சீண்ட மாட்டாங்க, எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு, ஆனால் என்னை விட்டால் அவருக்கு வேற யாரும் இல்லை என்று சென்டிமெண்டாக பேச அதற்கு ராதிகா செல்வியை திட்டுகிறார். இப்படியாக இன்றைய எபிசோட் முடிகிறது.